இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மலேசியாவும் அமெரிக்காவும் பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இணைய பாதுகாப்பு, கடல் பாதுகாப்பு, தீவிரவாதம் மற்றும் வன்முறை சார்ந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்க மலேசியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து செயல்படுவதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. இதுகுறித்து இவ்வார தொடக்கத்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் தற்காப்பு அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். மலேசிய தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது காலிட் நோர்டின் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட் ஆகிய இருவரும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதை இச்சந்திப்பில் உறுதிப்படுத்தினர். அதேவேளையில் அடுத்த ஆண்டு வாஷிங்டனில் உள்ள பென்டகானில் மீண்டும் சந்திக்க இருவரும் ஒப்புக் கொண்டனர். இதனிடையே தாய்லாந்து, கம்போடியா இடையிலான போர் நிறுத்த முயற்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக இருந்த மலேசியாவிற்கு பீட் ஹெக்செட் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிராந்திய பாதுகாப்பு படைகளை உள்ளடக்கிய ஆசியான் கவனிப்பாளர் குழுக்களை ஆதரிப்பதற்கான வாஷிங்டனின் உறுதிப்பாட்டை காலிட் நோர்டின் வரவேற்றார். மேலும் தென்சீன கடல் பகுதி பிராந்திய அமைதி மற்றும் வர்த்தக பாதைக்கு முக்கியமான கடல் வழியாக இருப்பதால் அதனை பாதுகாப்பது அவசியம் என்று இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். கடல் எல்லைகளில் ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் போல கண்களுக்கு தெரியாத டிஜிட்டல் அச்சுறுத்தல்களும் மிக ஆபத்தானவை என மலேசிய தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்று வரும் 19வது ஆசியான் தற்காப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்ய டிஜிட்டல் துறைக்கும் சம அளவு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தென்சீன கடற்பகுதியில் அச்சுறுத்தல்கள் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் நமது டிஜிட்டல் துறையும் அதே அளவு அபாயத்தில் இருப்பதை உணர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலம், கடல் அல்லது இணையம் இவற்றில் எதுவாக இருந்தாலும் அதற்கான பாதுகாப்பில் கவனக்குறைவாக இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ள காலிட் நோர்டின் அவற்றை பாதுகாப்பதில் முதலீடு செய்வது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். 15 வயதுடைய 2 பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ரொம்பாவ் பள்ளி ஆசிரியர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வழக்கில் அடுத்த விசாரணை நவம்பர் 24ஆம் தேதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்குகள் தொடர்பான சில மருத்துவ அறிக்கைகள் இன்னும் தயாராகவில்லை என்று அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நொராசிஹா அஸ்முனி இன்று அமர்வு நீதிமன்றத்தில் கூறியதை அடுத்து நீதிபதி சுரிதா புடின் விசாரணையை வரும் நவம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ரொம்பாவ் பள்ளியின் ஆசிரியரான 36 வயதான முகமது அஷ்ரப் அஹ்மத் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் மதியம் 1:30 மணியளவிலும் கடந்த மே 16ஆம் தேதி காலை 9:30 மணியளவிலும் பள்ளியின் வகுப்பறைகளில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேவேளையில் கடந்த மே 5ஆம் தேதி காலை 10:40 மணியளவில் மற்றொரு மாணவியிடமும் அவர் இக்குற்றத்தை புரிந்தார் என்றும் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மலேசிய விமான போக்குவரத்து துறையில் அடுத்த மாதம் முதல் SN ஏர்வேஸ் மலேசியா என்ற விமான சேவை நிறுவனம் புதிதாக இணையவுள்ளது. கோலாலம்பூரை தளமாக கொண்டுள்ள இந்த விமான நிறுவனமானது ஏவியர் சொல்யூஷன்ஸ் குழுமத்தின் துணை நிறுவனமாகும். ஏவியர் சொல்யூஷன்ஸ் குழுமமானது விமானம், பணியாளர்கள், பராமரிப்பு மற்றும் காப்பீட்டு சேவைகளை சர்வதேச அளவில் வழங்கி வருகின்றது. இந்நிலையில் மலேசிய உள்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையத்திடம் முழுமையான வான் இயக்க சான்றிதழ் மற்றும் வான் சேவை அனுமதியை பெற்றுள்ள SN ஏர்வேஸ் மலேசியா நிறுவனம் நவம்பர் முதல் செயல்பட துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா தென்கிழக்கு ஆசியாவிற்கான முக்கிய விமான மையமாக இருப்பதால் தங்களின் விமான சேவை வளர்ச்சிக்கு பெரிய பலமாக இருக்கும் என்று SN ஏர்வேஸ் மலேசியாவின் தலைமை செயல் அதிகாரி ஜெர்மல் சிங் கேரா கூறியுள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் SN ஏர்வேஸ் மலேசியா முழுமையான செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
இன்று வெள்ளிக்கிழமை காலை புத்ராஜயா MRT ரயில் தண்டவாளத்தில் அனுமதியின்றி ஊடுருவிய நபர் கைது செய்யப்பட்டதால் அப்பகுதியில் ரயில் சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டன. இன்று காலை 8:41 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தில் அந்நபரை தேடும் நடவடிக்கை உடனடியாக துவங்கப்பட்டதாக ரேபிட் KL வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுமார் 20 நிமிடங்களுக்குள் அந்நபர் கைது செய்யப்பட்டு புத்ராஜயா MRT லைன் ரயில் சேவை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் ரேபிட் KL குறிப்பிட்டுள்ளது. இச்சம்பவத்தினால் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்காக மன்னிப்பு கேட்டுள்ள ரேபிட் KL பொறுமை காத்த பயணிகளுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளது. பேரா மாநிலம் தைப்பிங் தமான் அசாமாராவில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 2.87 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கடந்த புதன்கிழமை தைப்பிங் போகோ அசாம் சந்தையில் சந்தேகத்தின் பேரில் 39 வயதான ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது வீட்டில் 6 பாக்கெட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த 5067.3 கிராம் மெத்தாபெத்தமின் என்ற போதைப் பொருளையும் 84.75 லிட்டர்களில் போதைப் பொருட்கள் உருவாக்க பயன்படுத்தும் திரவத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இச்சோதனையின் போது அவ்வீட்டில் இருந்த அந்த ஆடவரின் 26 வயது மனைவியையும் போலீசார் கைது செய்ததாக பேரா மாநில போலீஸ் தலைமை ஆணையர் டத்தோ நோர் ஹிசாம் நோர்டின் தெரிவித்துள்ளார். குவாமுசாங் ஃபெல்டா அரிங் லப்பான் பகுதியில் உள்ள மரம் வெட்டும் தளத்தில் நேற்று வியாழக்கிழமை யானை தாக்கியதில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். மரம் வெட்டும் மேற்பார்வையாளரான சைடி ஜஹாரி என்ற 43 வயதான தொழிலாளர் கடுமையான காயங்களுடன் தங்குமிடத்திற்கு அருகே இறந்த நிலையில் காணப்பட்டார். 6 தொழிலாளர்கள் தங்கியிருந்த அவ்விடத்தில் நேற்று திடீரென யானையின் வாசனையும் சத்தமும் கேட்டதால் அனைவரும் அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்குள் தப்பி ஓடியுள்ளனர். ஆனால் சைடி ஜஹாரி மட்டும் தப்ப முடியாமல் யானையிடம் சிக்கிக் கொண்டதாக குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சிக் சூன் ஃபூ தெரிவித்துள்ளார். சில மணி நேரங்களுக்கு பின்னர் தப்பியோடிய மற்ற தொழிலாளர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது சைடி ஜொஹாரி கடுமையான காயங்களுடன் இறந்த நிலையில் காணப்பட்டதாகவும் சிக் சூன் ஃபூ குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக குவாமுசாங் தேசிய வனவிலங்கு மற்றும் பூங்காக்கள் துறை அப்பகுதியில் யானை கூட்டத்தின் இயக்கத்தை கண்காணிக்க தொடங்கியுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.